யமுனாவையும் என் பையனையும் அத்து விட்டுருங்க. தாலிய தோ அந்த பால்ல கழட்டி போட்டுட்டு போ சொல்லுங்க. முடியாது. ஏமா இப்படி அவசரப்படுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. டேய், அவசரப்பட்டது நீயா நானாடா? உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். வாய மூடு, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன் அம்மாவை நீ உசுரோடவே பார்க்க முடியாது. ஆமா, யமுனா, போன தடவை பஞ்சாயத்து கூட்டினப்போ உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இந்த அம்மா சொன்னது உண்மைதானே? வேணும்னே மறைச்சிங்களா? சொல்லுமா, உன்னதானே அவர் கேட்டுட்டு இருக்காரு. அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இந்த அம்மா சொல்றது வாஸ்தவம் தானே? என்னமா அது? எங்களை பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? பஞ்சாயத்துல உண்மையை மறைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஐயா, நியாயத்தை கேட்க போனா வெற்றி பைய அடிக்க வராயா? என்ன ரவுடித்தனத்தை காட்டி எங்களை அடக்க பாக்குறானா? இத பாருங்க, இந்த விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஏன் விஷயத்தையும் பேசுங்க. மீனாட்சி மெஸ்ஸ காலி பண்ண சொல்லி நான் சொன்ன டைம் இதோட முடியுது. அதையும் சேர்த்து முடிச்சு விட்டுருங்க. ஏமா, இப்போ இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது அதையும் ஆரம்பிக்கிறீங்க. இப்போ என்ன அவசரத்துக்கு? என்னது அவசரமா? மீனாட்சி வந்தா உண்மை தெரியும்னு நீங்களாம் தானே சொன்னீங்க. நானும் அதை ஏத்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப எங்க வந்தது வஸ்தி தானே. பணத்தையும் நகையையும் கொடுத்துப்புட்டு நான் சும்மா இருக்கணுமா? இத பாருங்க, இப்பவே இத அத்து விட சொல்லி கோகிலம்மாவும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என் பண நகைக்கு என்ன வழின்றத சொல்லுங்க. அதனால தாங்க சொல்றேன், எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா முடிச்சு விடுங்கன்ற. எல்லாம் ஒரே வீட்டு பஞ்சாயத்து தானே. இந்த விஷயத்தெல்லாம் இப்பவே முடிச்சு விட்டுருங்க. ஏய் புஷ்பா, இந்த பிள்ளைங்க அம்மாவை இழந்துட்டு நிக்குதுங்க. எல்லா பிரச்சனையும் ஒன்னா ஆரம்பிச்சா இனிமே இந்த பிள்ளைங்க என்னதான் பண்ணும்? புஷ்பாக்கா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கோகிலாமாவும் இந்த குடும்பத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க, புஷ்பாமாவும் இந்த குடும்பத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் எதுக்கு 2 தடவை பஞ்சாயத்து வைக்கணும்? இன்னைக்கே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரட்டும். என்ன பண்றது கடவுளே? துர்கா, நீ ஏம்மா அழற? நீ அழறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருமா சேர்ந்து இப்படி பிரச்சனை பண்ணா இந்த பிள்ளைங்க அழாம என்ன பண்ணும்? ஏங்க, இவ அழுதுட்டு நிக்கிறத பார்க்கவா நாங்க இங்க வந்தோம்? சீக்கிரமா விசாரிச்சு தீர்ப்ப சொன்னா நல்லா இருக்கும். ரங்கநாயகி அம்மா, உங்க பையன் வெற்றி பஞ்சாயத்துல உங்க முன்னாடி போய் சொல்லியிருக்கான். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். ஆனா பஞ்சாயத்து நடந்தப்போ எனக்கு சத்தியமா அந்த விஷயத்தை பத்தி தெரியாது. சரிங்கம்மா, உங்க வார்த்தையை நாங்க நம்புறோம். இப்ப எங்க முடிவை சொல்றோம், அதுக்கு கட்டுப்பட வேண்டியது இந்த ஊரோட கடமை. மீனாட்சி அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம் புஷ்பா கிட்ட இருக்கிறதாலையும், புஷ்பா கொடுத்த டயத்துக்குள்ள மீனாட்சி அம்மா வராததாலையும் இந்த 3 பொண்ணுங்களும் வீட்டையும் மெஸ்ஸையும் காலி பண்ணி புஷ்பா கிட்ட கொடுத்தாகணும். இனிமே அந்த இடம் புஷ்பாவோடது. அதை இடிக்கிறதும் இடிக்காம போறதும் அவங்களோட இஷ்டம். அதுல யாருமே நீங்க தலையிடக்கூடாது. உங்களுக்கு அதிகாரம் பண்ற உரிமையே கிடையாது. நீங்க இந்த வீட்டு பக்கமே போக கூடாது. ஐயா, என்னங்க ஐயா இது?
என்னங்கய்யா இது? அதே மாதிரி எப்ப யமுனாவுக்கும் கார்த்திக்குக்கும் கல்யாணம் பண்ணதை மறைச்சு இந்த பஞ்சாயத்தை கூட்டினாங்களோ அப்பவே இது தப்பான கல்யாணம்னு இந்த பஞ்சாயத்து முடிவு பண்ணுது. ஐயா என்னையா சொல்றீங்க? அதனால யமுனா தாலியை கழட்டி இந்த பால் செம்பில் போட்டுறணும். இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. நான் என்ன செய்வேன் அக்கா? டேய் கார்த்திக், என்னடா அதான் பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன யமுனா யமுனான்னு சொல்லிட்டு இருக்க? பேசாம நில்லுடா. பாத்தியாடா அவள எப்படி அழுது நடிக்கிறான்னு? இவள போய் நம்புறியடா? என்னையா தீர்ப்பு இது? கல்யாணத்தை மறைச்சிட்டாங்கங்கறதால அந்த புள்ளைய அத்து விடணும்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? பஞ்சாயத்துல போய் சொல்லிட்டா அந்த தீர்ப்பு செல்லாதுங்கிறது நம்ம வழக்கம். அது உனக்கு தெரியாதாமா? தம்பி, இப்படி நீங்க பேசாம இருந்தா என்ன தம்பி பண்றது? ஏதாவது சொல்லுங்களேன். நீங்க தானே யமுனா கழுத்துல தாலியை கட்டினீங்க, சொல்லுங்க தம்பி. அக்கா, யமுனாவுக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம்னு வெற்றி சொன்னதுனாலதான் ஒரு பதட்டத்துல நான் யமுனாவுக்கு தாலி கட்டிட்டேன். இரு இரு, இப்ப என்ன சொன்ன? வெற்றி உன்னை ஏமாத்தி தாலி கட்ட வச்சானா? இவனை வெற்றி ஏமாத்தி தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கான். அது சரி. என்ன சாந்தா, இப்ப ஒத்துக்கிறியா பஞ்சாயத்துல சொன்ன தீர்ப்பு கரெக்ட்னு? இல்லம்மா, ஆனா ஏய் வாயை மூடுடா. எவ்வளவு பெரிய விஷயத்தை நீ என்கிட்ட மறைச்சிருக்க. இன்னொரு வார்த்தை நீ பேசுன அப்புறம் என் பொண்ணத்தை தான் நீ பாப்ப. வாயை மூடு. அம்மா பகவதி அம்மா, இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி காட்டுமா. சாந்தாக்கா, நான் வேணா ஒரு வழி சொல்லட்டுமா? துர்கா, ஏன் அழுதுகிட்டே இருக்க? அழாத. சரிங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இதோ நிக்கிறானே என் தம்பி, என்னோட பாதி சொத்து அவனுக்கு தான். கோயில் கால மாதிரி ஊரை சுத்தி வர சரியான ஆம்பளை இவன். அப்படிப்பட்ட சங்கிலிய இதோ நிக்கிறாளே துர்கா, இவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டானா அத்தனை பிரச்சனையையும் ஒரே நொடியில நான் தீர்த்து வைக்கிறேன். என்ன துர்கா, சம்மதமா? எங்க போச்சு? இப்ப நான் என்ன பண்றது? மாமா, யாராவது இருக்கீங்களா? யாராவது கதவை திறங்க. பூஜா, பூஜா. என்ன நீ விளையாடிட்டு இருக்கியா? அவ படிக்கிற பொண்ணுடி, எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிற பொண்ணு. அவளை போய் அந்த பொறுக்கைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற? உனக்கு நாக்கு கூசல? உன் தம்பி ஒரு ரவுடி பையன். அவனை நீ முதல்ல யமுனாவுக்கு கேட்ட, அப்புறம் சக்திக்கு கேட்ட, இப்ப துர்காவுக்கு கேக்குறியா? இது உனக்கு அசிங்கமா இல்ல? இப்ப சொல்றேன், மீனாட்சி அக்கா பெத்த பிள்ளைங்க ஒரு காலத்திலயும் இவனை யாருமே கட்டிக்க மாட்டாங்க.
இதுக்கு மேல உருட்டி மிரட்டி சம்மதிக்க வச்சாலும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்டி. ஏய், அத சொல்றதுக்கு நீ யாரு? எங்க அக்கா வளர்த்த நன்றி உள்ள நானும் ஒரு தாயிடி. மெஸ்ல வேலை பாக்குற வேலைக்காரி நீ. அத்தோட நிறுத்திக்கோ. என் குடும்ப விஷயத்துல தலையிட்டேன்னு வச்சுக்க, ஒசிங்கப்பட்டு போயிடுவேன். பஞ்சாயத்துல பெரியவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு மாப்பிள்ள கிட்ட கேட்டுட்டு போறாங்க. புடிச்சா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இதுல நடுவுல நீ என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, துர்காவோட அக்கா நான் சொல்றேன், என் தங்கச்சி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. உன் தங்கச்சி என் தம்பிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா? ஆமா, நிச்சயமா இவனை என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. என்னப்பா அவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா, நீங்க அப்படியே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும்ல, ஏதாவது சொல்லுங்க. என்னடி புதுசா அப்பான்னு உறவாடுற? நீ திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டியே, அப்போ உன் அப்பா கிட்ட கேட்டியா என்ன? அப்ப இப்ப மட்டும் என்ன புதுசா கேட்டுட்டு இருக்க? சரி, உங்க அப்பா கிட்ட கேட்கணுமா? கேட்கலாம். ஒருவேளை உங்க அப்பா ஒத்துக்கிட்டாருன்னா உனக்கு சம்மதமா? அம்மா தாயே, பஞ்சாயத்துல அநியாயம் நடக்க போகுதும்மா. அதை தடுக்கணும்னா நான் இங்க இருந்து போய் ஆகணும். நீதான் எனக்கு உதவி செய்யணும். இந்த கதவை எப்படியாவது திறக்க வைமா. யோ, என்னையா பாத்துட்டு பேசாம இருக்க? கேக்குறாங்கல்ல, சொல்லு. துர்கா சங்கிலி கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? உன் மாமா மட்டும் அங்க வச்சு 3 பொண்ணுங்களுக்கு ஆதரவா பேசினாருன்னு வச்சுக்கைய, அந்த 3 பொண்ணுங்களையும் உசுரோட கொளுத்துறேன். யோ, நல்லா யோசிச்சு சொல்லு. புஷ்பா என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம். கேட்டுக்கிட்டியா? நல்லா கேட்டுக்கோ. என்னப்பா நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன்பா? அதுதான் அவர் சம்மதம் சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? அவர் ஒத்துக்கிட்டாலும் யார் ஒத்துக்கிட்டாலும் துர்கா ஒத்துக்க மாட்டா. துர்கா சொல்லுடி, நீ அழுதுட்டு இருக்க. துர்கா, நீ எதுக்கும் பயப்படாத. இவ ஏதாவது சொல்லி மிரட்டி இருப்பா. நம்ம வீடு போனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நீ இவனை கல்யாணம் பண்றதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். சம்மதம் இல்லைன்னு சொல்லுமா. யாருக்கும் பயப்படாது. இங்க பாரு, உனக்கு அவனை கண்டாலே பிடிக்காது இல்ல? தைரியமா சொல்லு, நான் இருக்கேன். எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் நான் இருக்கேம்மா. எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களாங்க? துர்கா, அவங்க பேசுறது இருக்கட்டும். இப்போ உன் பதில சொல்லு. நீ என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம். ஆனா நான் சொல்றதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் முடிவெடு. இங்க பாரு துர்கா, நீ சொல்ற அந்த ஒரு பதில தான் உன் குடும்பத்தோட எதிர்காலமே இருக்கு.
நீ பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்க அம்மா ஆசையா வாழ்ந்தாங்கல்ல அந்த மெஸ் அந்த மெஸ்ஸ யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன் முடிவை சொல்லு. பாவம் உங்க அக்கா யமுனா, சக்தி இவங்க எல்லாரோட வாழ்க்கையும் நினைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன் முடிவை சொல்லு. ஐயோ, இது சரிப்பட்டு வராது. முதல்ல எங்க பிரச்சனைய முடிங்க. யமுனா, சொல்லிட்டே இருக்கேன்ல, தாலியை கட்டி முதல்ல அந்த பால் சொம்புல போடு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? போடுங்கறல்ல, போட்டினா நாங்க போயிட்டே இருப்போம். சரிங்க, விடுங்க. நான் துர்காவுக்கும் துர்கா குடும்பத்துக்கும் ஏதாவது நல்லது செய்யலான்னு நினைச்சேன். எங்க அவளுக்கே அது பிடிக்கல. டேய் சங்கிலி, ஜேசிபி மிஷின் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வர சொல்லு. வேண்டாம், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம். என்னடி சொன்ன? என்ன சொன்ன? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? விடு விடு யமுனா, நீ இங்க வா, நான் பேசிக்கிறேன். அக்கா, நான் இருக்கேன்ல. இத பாருடா துர்கா, நீ பயப்பட கூடாது. அக்கா, நான் சொல்றேன், நீ சம்மதம் சொல்லிடாதம்மா. இத பாரு, அக்கா சாந்தக்கா சொல்றத கேப்பல்லம்மா. இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம். என்னடி சொல்ற? துர்கா, நல்லா யோசிச்சு பார்த்துதான் இந்த பதில் சொல்றியா? அப்புறம் நாளைக்கு நான் என்னவோ உன்னை கட்டாயப்படுத்தினெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன கட்டாயப்படுத்தினீங்கன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு முழு சம்மதம். ஆனா என் அக்காவோட வாழ்க்கைக்கும் எங்க மெஸ்ஸுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவ்வளவுதானே. இதுக்கப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். கோகிலாமா கிட்ட நான் பேசுறேன். கோகிலாமா, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். யமுனாவையும் கார்த்திகையும் நீங்க பிரிக்காதீங்க. எனக்காக இதை செய்ய மாட்டீங்களா? இங்க பாருங்க, அதுக்கு பதிலா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அத நான் செய்யறேன். என்னம்மா, ஏன் யோசிக்கிறீங்க? புஷ்பா, யமுனாவை எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. நீங்களே பஞ்சாயத்துல இவ்வளவு பேருக்கு முன்னாடி சொல்றீங்களேன்னு தான் யோசிக்கிறேன். எனக்காக இவங்க 2 பேரை பிரிக்காதீங்க. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்ன புஷ்பா, கையெல்லாம் எடுத்து கும்பிடுறீங்க? சரி, நீங்க சொன்னதை பத்தி நான் யோசிக்கிறேன். முதல்ல துர்கா சங்கிலி கல்யாணம் நடக்கட்டும். ஏன்னா இந்த துர்காவை நம்ப முடியாது. நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்னங்க உங்களுக்கு? அப்புறம் என்னையா, இந்த பொண்ணு சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு புஷ்பா சொல்றாங்கல்ல, அந்த பொண்ணையே கேட்டுருவோம். துர்கா, நல்லா யோசிச்சுக்கோ. சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? சம்மதம் சொல்லாதம்மா. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு சொல்லுமா. சம்மதம் தான். இல்ல சம்மதம் இல்லங்க. என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, துர்கா சங்கிலி கல்யாணம் நடக்க கூடாது. எங்க மெஸ்ஸே போனாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. ஏன் தங்கச்சி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஐயோ, கல்யாணம் நடக்காது. சம்மதம், எனக்கு சம்மதம் தான். சங்கிலியை நானே கட்டிக்கிறேன்.
ஏய் என்ன நீ பேசிட்டு இருக்க? அண்ணா 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 போன் இருக்கானா? என்னம்மா அண்ணா ஒரு நிமிஷம் போன் கொடுங்கண்ணா. கால் பண்ணணுமாம்மா? நான் இப்ப பேசிட்டு கொடுத்துறேன். என்னம்மாச்சு? எனக்கு டைம் ஆகுது. இல்ல என் ஹஸ்பண்ட் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு.